பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையுமே வாழ்த்துகிறேன். அந்நிய பாஷை என்கிற வரத்தை பத்தி தான் நாம் இன்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 9 வரங்களை பத்தி ஆவியானவர் பேசுறாரு. அதுல 2 முக்கியமான வரங்கள், அந்நிய பாஷை வரம், இன்னொன்னு அந்நிய பாஷையை வியாக்கியானம் செய்கிற வரம். ஸோ கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. இது இந்த ஒரு காலகட்டத்துல ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தலைப்பு தான். ஏன்னா அந்நிய பாஷை இருந்தாதான் உங்கள்ட்ட ஆவியானவர் இருக்கிறாரு, அந்நிய பாஷை இல்லை என்றால் உங்களிடம் ஆவியானவர் இல்லை என்று அநேகர் தவறாக போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சோ இது உண்மைதானா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சோ முதலாவது, அந்நிய பாஷை என்றால் என்ன? சோ அந்நிய பாஷை என்பதற்கான அந்த கிரேக்க வார்த்தை எதுன்னு பார்த்தோம்னா கிளாசா அப்படின்ற வார்த்தை தான் வந்துட்டு அந்நிய பாஷைக்குரிய கிரேக்க வார்த்தையா இருக்கிறது. சோ கிளாசா என்பதற்கு வந்துட்டு அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒண்ணு இது நாவு என்கிற உறுப்பை குறிக்கிறது. சோ நம்மளுடைய நாக்க குறிக்கிறதுக்கு கிளாசான்ற வார்த்தையை தான் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறாரு. சோ மார்க் 7ஆம் அதிகாரத்திலையும் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலையும் நாவை பத்தி எழுதும் பொழுது கிளாசான்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே போல வந்துட்டு கிளாசான்ற வார்த்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலையும் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலையும் மனிதர்கள் பயன்படுத்தும் ஒரு மொழியாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ இந்த கிளாசா என்பதற்கு 2 அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒண்ணு மனிதர்களுடைய நாக்கு, இன்னொன்று வந்துட்டு மனிதர்கள் பயன்படுத்தும் ஒரு மொழி, அதாவது தாய்மொழி என்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ அந்நிய பாஷை என்பதற்கான முழு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பெந்தகோஸ்தே நாளுக்கு தான் வந்துட்டு போகணும். சோ பெந்தகோஸ்தே நாளில் அந்நிய பாஷை என்பது மனிதர்கள் பேசும் மொழியாகத்தான் நமக்கு ஆவியானவர் காட்டியிருக்கிறார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verses 1 to 4. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென். ஆமென். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது சீஷர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்தார்கள். அப்பொழுது என்ன நடக்குது? ஒரு பலத்த காற்று அடிக்குது. அப்பொழுது வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு சத்தம் உண்டாகுது. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள். இந்த நாவுகள் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில தான் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? சோ இந்த நாவுகள் என்கிற வார்த்தைக்கு கிளாசா என்கிற வார்த்தையை தான் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறாரு. சோ இந்த கிளாசா, அந்த நாவுகள் என்பது இவங்க அந்நிய பாஷையில வந்துட்டு பேசுகிறார்கள். 4ஆவது வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். சோ அந்நிய பாஷை எப்போதும் ஒரு அறியப்பட்ட மனித பாஷையாகவே இருக்கிறது. சோ அது ஒருத்தருக்கு தாய்மொழியா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வேற ஒரு மொழியா இருக்கலாம். சோ நமக்கு இன்னைக்கு இந்தியாவில வந்துட்டு தமிழ் இருக்குது, கன்னடம் இருக்குது, மலையாளம் இருக்குது, அதே போல தெலுங்கு இருக்குது, ஹிந்தி இருக்குது, ஒரியா மொழி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, பல பாஷைகள் இருக்கிறது. சோ அந்நிய பாஷை என்பது ஆவியானவர் எழுதி இருக்கிறது மனிதர்களால் பேசப்படும் ஒரு பாஷை என்றே வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8 வரை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verses 5 to 8. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? ஆமென். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள். சோ இந்த தேசங்கள் எதுன்னு சொல்லி
9-11 வசனங்கள்ல வாசிக்கிறோம். எந்தெந்த ஊர்ல இருந்து தேவ பக்தி உள்ள யூதர்கள் வந்திருந்தாங்க, அவங்க நாட்டுல பேசப்படுகிற மொழிகள் எது அப்படின்றதும் வந்துட்டு எழுதப்பட்டிருக்குது. 6வது வசனத்துல தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே, தங்கள் தங்கள் பாஷையிலே, இந்த பாஷையிலே அப்படின்றதுக்கு டயலெக்டாஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம டயலாக்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ இங்கிலீஷ்ல வந்துட்டு டயலாக்னு சொல்லுவோம். அதுக்கான இந்த மூல வார்த்தை டயலெக்டாக்ஸ். சோ இந்த டயலாக்னாக்க கான்வர்சேஷன் பண்றது, ஒருவரோடு நாம் பேசிக்கொள்வது. அதற்கு நமக்கு ஒரு பாஷை தேவைப்படுகிறது. தங்கள் தங்கள் பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், பெந்தகோஸ்தே நாளன்னைக்கு நடந்த அற்புதம் வந்துட்டு இது பேசுவதற்கான அற்புதம், இது கேட்பதற்கான அற்புதம் அல்ல. நான் மீண்டும் சொல்றேன், இது பேசுவதற்கான அற்புதமே ஒழிய இது கேட்பதற்கான அற்புதம் இல்லை. நான் கேட்டவர்கள், அவங்களுக்கு ஒரு தாய்மொழி இருக்குது, அந்த தாய்மொழியில தான் அவங்க கேட்டாங்களே ஒழிய வேறு மொழியில அவங்க புரிஞ்சுக்கல. பேசுகிறவர்கள் தான் வேறு மொழியில இவர்கள் பேசினார்கள். 7வது வசனத்துல இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? கலிலேயருக்கு ஒரு பாஷை இருந்துச்சு. அப்படி இருக்க நம்ம அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, அந்த ஜென்ம பாஷைகளிலே டயலெக்டாஸ் அப்படின்ற அந்த வார்த்தை தான் வந்துட்டு ஜென்ம பாஷைக்கு வந்துட்டு மூல வார்த்தையாக கிரேக்க மொழியில இருக்குது. சோ அப்போஸ்தலர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். மக்கள் அதை தெளிவாக புரிந்து கொண்டார்கள். எப்படி புரிந்து கொண்டார்கள்? தங்களுடைய தாய்மொழியில தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இந்த கிரேக்க வார்த்தை டயலெக்டாஸ் என்றால் ஜென்ம பாஷை என்பதை வந்துட்டு அதனுடைய அர்த்தமா இருக்குது. சோ அந்நிய பாஷைகள் உண்மையான மனித மொழிகளாக இருந்ததை நமக்கு கர்த்தர் உறுதிப்படுத்துறார். வசனத்துல வந்துட்டு இது மனிதனுக்குரிய ஒரு பாஷையாக தான் இருக்கிறது. பட் இது தூதர் பாஷைன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லலாம். அதுக்கான அர்த்தத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது பேசும் அற்புதமே ஒழிய இது கேட்கும் அற்புதம் இல்லைன்றதை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர்களோ சீஷர்களோ பேசிய அந்த அந்நிய பாஷை இந்த பூமிக்குரிய பாஷை தான். ஏன்னா இதை கேட்டது வந்துட்டு மனிதர்கள் அவங்களுடைய தாய்மொழியில தான் கேட்டாங்க. அவங்களுடைய தாய்மொழியில கேட்கும் பொழுது இது என்ன அர்த்தம் வந்துட்டு ஆண்டவர் இதுல கொடுக்குறாரு? இது கேட்பதற்கான அற்புதம் இல்லை, இது வந்துட்டு பேசுவதற்கான அற்புதம். அப்படின்னா அவங்க பேசுனது இந்த பூமிக்குரிய பாஷையாக தான் இருந்தது. எந்தெந்த ஊர்ல இருந்து எந்தெந்த மொழிகளை பேசினாங்க அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-11 வரை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verses 9-11. பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஆமென். ஆமென். இதுல ஒரு லிஸ்ட் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. வானத்தின் கீழெங்கும் இருக்கிற தேசங்களிலிருந்து வந்திருந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள், அது இந்த கூட்டம் தான். பார்த்தரும் மேதரும் ஏலாமெத்தரும் மெசபத்தோமியர், அதே போல வந்துட்டு கிரேக்க தேசத்தை சார்ந்தவர்கள் அரபியர்கள், இவர்கள் எல்லோருமே நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. சோ தேவனுடைய மகத்துவங்களை இவங்க பேசினாங்க. பேசுறத தாய்மொழிகளே இவங்க வந்துட்டு கேட்டாங்க. இதுல 2 முக்கியமான வார்த்தை இருக்குது. சோ இந்த கிளாசா அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு நாக்கு அல்லது மொழி. சோ நாக்குன்ற அர்த்தத்திலையும் கர்த்தர் வந்துட்டு யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல நாவை பத்தி எழுதப்பட்ட அந்த அதிகாரத்துல அங்கேயுமே கிளாசா என்பதற்கு நாவு என்றுதான் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது என்கிற வசனங்கள்ல கிளாசா என்கிற வார்த்தை தான் வரும். அதே போல மொழிக்குமே வந்துட்டு கர்த்தர் கிளாசான்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த ஜென்ம பாஷைக்கு வந்துட்டு டயலெக்டாஸ் என்கிற அந்த ஒரு கிரேக்க பாஷை பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஜென்ம பாஷை அல்லது தாய்மொழி டயலாக்ன்ற அந்த இங்கிலீஷ் வார்த்தை வந்துட்டு இதுல இருந்தா வந்துட்டு வருது. நம்ம டயலாக் பண்றதுக்கு ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வதற்கு நமக்கு ஒரு மொழி வந்துட்டு தேவைப்படுகிறது. சோ பெந்தகோஸ்தே நாளில் கொடுக்கப்பட்ட அந்நிய பாஷையின் வரம் உண்மையான மனித மொழிகள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது மனிதன் பேசுகிற ஒரு பாஷை தான். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ரெவலேஷன் 5:9. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர்.
ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு ஆமென். சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும், இந்த பாஷைக்காரர் அப்படின்ற இந்த தமிழ் வார்த்தைக்கு கிரேக்க மொழியில வந்துட்டு கிளாசா, அதாவது மொழி என்கிற அர்த்தத்துலதான் வந்துட்டு ஆவியானவர் எழுதியிருக்கிறார். இதே வார்த்தைகளை தான் நமக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலேயே வந்துட்டு வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, நாங்க வந்துட்டு தூதர் பாஷையில பேசுறோம், இல்ல நாங்க தேவனிடம் ரகசியங்களை பேசுகிறோம் அப்படின்றாங்க. அதற்கான அர்த்தங்களை நம்ம ஒன்னொன்னா என்று ஆராய்ந்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 Corinthians 14:9. அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. ஆமென். நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது என்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. இன்னைக்கு அநேகர், குறிப்பா வந்துட்டு பெந்தகோஸ்தே சபைகளில் தெளிவான பேச்ச பேசுறது கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கான சபைக்குரிய வரலாறு எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, பெந்தகோஸ்தே நாள் தொடங்கி இன்று வரைக்கும் 2000 ஆண்டுகளுக்குரிய அந்த சபையின் வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா 1900 ஆண்டுகளா, கிட்டத்தட்ட கிபி 100க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்நிய பாஷைகளை யாருமே பேசல. நான் மீண்டும் இதை வந்துட்டு பதிவு பண்றேன். கிபி 100க்கு பின்னாடி கிட்டத்தட்ட 1900 வரைக்கும், கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகளா யாருமே அந்நிய பாஷை பேசினதா அதிகமா சபையின் சரித்திரத்தில் எழுதப்படவில்லை. 1900க்கு பிறகுதான் வந்துட்டு இந்த அந்நிய பாஷை மீண்டுமாக கர்த்தர்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி அநேகர் சபைகளில் நிறைய வந்துட்டு உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் கர்த்தர் சொல்றாரு, நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால். தெளிவான பேச்சு பேசுறாங்களான்னு பார்த்தா தெளிவான பேச்சு பேசல. இவங்க எனக்கு சபைகள்ல பேசுற அந்த அந்நிய பாஷை இந்த பூமிக்குரிய ஒரு பாஷையா இருக்குதான்னு பார்த்தா நிச்சயமா இல்ல, தாறுமாறா எதையும் பேசிட்டு இருக்கிறாங்க. சோ இப்படி வந்துட்டு தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? இன்னைக்கு இவர்கள் எல்லோருமே ஆகாயத்தில் பேசுகிறவர்களா இருக்கிறார்கள். சோ நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, அந்நிய பாஷை என்பது இந்த பூமிக்குரிய ஒரு பாஷையாக இருக்கிறது. இது வந்துட்டு ஒழுங்கற்று பேசுகிற, தாறுமாறாக பேசுகிற ஒரு பாஷை அல்ல. சோ அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது என்றும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 Corinthians 14:22. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. ஆமென். தீர்க்க தரிசன வரம் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. அந்நிய பாஷை வரம் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. இன்னைக்கு அதை அப்படியே புரட்டி போட்டு அந்நிய பாஷை விசுவாசிக்கு தேவை, விசுவாசி எல்லோருமே அந்நிய பாஷை பேசித்தான் ஆகணும், நீ அந்நிய பாஷை பேசலன்னா அவங்கள்ட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளீட்டா வேதத்தை புரட்டி போதிக்கிறார்கள். அந்நிய பாஷை வரம் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. வானத்தின் கீழெங்கும் வந்திருந்த வந்துட்டு இந்த ஜனங்கள் எப்படி பிரமித்தார்கள்? இவங்க பேசுற வந்துட்டு இந்த அந்நிய பாஷை பூமிக்குரிய ஒரு பாஷையாக இருந்தது. தங்களுடைய தாய்மொழிகளிலே அதை கேட்டார்கள். சோ கேட்டதுனால பிரமித்து அவங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அன்றைய தினம் 3000 பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றார்கள்ன்றத அப்போஸ்தலர் 2:38 41 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். சோ அந்நிய பாஷை என்பது இது ஒரு தனிப்பட்ட ஜெபத்திற்குரிய மொழி அல்ல. இது அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. இது சுவிசேஷம் பரவுவதற்காக கர்த்தர் ஆரம்ப நாட்களிலே முதல் ஒரு 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகள்ல வந்துட்டு சபை ஸ்தாபிக்கப்பட்ட முதல் ஒரு 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகளில வந்துட்டு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய வரம் தான் இந்த அந்நிய பாஷை வரம். குறிப்பா இது அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சோ அந்நிய பாஷைகள் வந்துட்டு இது வந்துட்டு தெளிவுபடுத்தணும். வந்துட்டு அந்நிய பாஷை வந்துட்டு பேசினாக்க அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அர்த்தம் சொல்ல ஆள் வேண்டும் என்றும் வேதத்தில் எழுதி இருக்கிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனம் 27 முதல் 28 வரைக்கும். 1 Corinthians chapter 14 verses 27 to 28.
யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசக்கடவன். ஆமென். ஆமென். யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் இருக்கணும். சோ இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுற சபைகள்ல வந்துட்டு 50 பேரு 100 பேருன்னு சேர்ந்துகிட்டு பேசுறாங்க. ஆவியானவர் வந்துட்டு இதை அனுமதிக்கவே மாட்டார். அவர் எழுதின வசனங்களுக்கு ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறவரா இருக்கிறார். 2 பேர் மட்டில் மிஞ்சினால் 3 பேர் மட்டில் 2-3 பேருக்கு மேல அந்நிய பாஷை பேசக்கூடாது. அதே போல அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும். ஒருவர் அந்நிய பாஷை பேசணும், அதை முடிச்ச பிறகு இன்னொருத்தர் அந்நிய பாஷை பேசணும், அது முடிச்ச பிறகு 3வது ஒருத்தர் அந்நிய பாஷை பேசணும். இவ்வளவுதான். இவர்கள் ஒவ்வொருவராய் பேச வேண்டும். ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். சோ அர்த்தம் சொல்வதற்கு ஆள் வேண்டும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 2 வரங்களை பத்தி கர்த்தர் வந்துட்டு எழுதியிருக்கிறார். ஒண்ணு அந்நிய பாஷை வரம், இன்னொன்னு அதுக்கு அர்த்தம் சொல்லுகிற ஒரு வரம், இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ். அதுக்கு அர்த்தம் சொல்லுகிற வரம், 2 வரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. சோ அந்நிய பாஷையில பேசுறதுனா 3 ரூல்ஸ கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒண்ணு வந்துட்டு 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில். 2 பேர் 3 பேருக்கு மேல அந்நிய பாஷை பேசக்கூடாது. இன்னைக்கு 50 பேர் 100 பேர் பேசுறது இது அந்நிய பாஷை வரமே இல்லை. இது பிசாசின் தந்திரமாக இருக்கிறது, பிசாசின் வஞ்சனையாக இருக்கிறது. 2வது வந்துட்டு அவர்கள் ஒருவராக பேசுகிறார்களான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்ல. எல்லாம் வந்துட்டு கும்பலா சேர்ந்துக்கிட்டு அந்நிய பாஷை பேசுறாங்க. இதுவும் அந்நிய பாஷை அல்ல. 2வது வந்துட்டு அர்த்தம் சொல்றாங்களான்னு பாத்தீங்கன்னாக்கா அர்த்தம் சொல்வது இல்ல. அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல், சபை என்கிற வார்த்தை தெளிவாக இருக்கிறது. அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். அப்ப அர்த்தம் சொல்லப்பட வேண்டும். சபையிலே அந்நிய பாஷை பேசுவது உண்டானால் அர்த்தம் சொல்லப்பட வேண்டும். அர்த்தம் சொல்லலன்னு சொன்னாக்க நீ சபையில பேசாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க வெளியில பார்க்கிற அந்நிய பாஷை இது தாறுமாறு, இது வந்துட்டு குழப்பம், இது குழப்பத்தின் ஆவி, தாறுமாறின் ஆவியாக இருக்கிறது வந்துட்டு. சோ இவங்க பேசுற அந்நிய பாஷை ஒண்ணு பெருமையினால பேசுறாங்க, இல்லாட்டினா அசுத்தாவினால ஏவப்பட்டு பேசுறாங்க. மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு வெளியில இருக்கிற அநேக சபைகள்ல வந்துட்டு இவங்க கும்பலா வந்துட்டு 50 பேர் 100 பேர் பேசுகிற அந்நிய பாஷை. ஒண்ணு ஒரு சிலர் பெருமையினால் பேசுகிறார்கள், 2வது ஒரு கூட்டம் அசுத்தாவினால் ஏவப்பட்டு பேசுகிறார்கள் என்பதை நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அந்நிய பாஷையோட தவறான பயன்பாடை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்துட்டு அதுல இருந்து பிறக்கிற குழப்பத்துக்கு நம்ம தப்பிக்க முடியும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 Corinthians 14:23. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? ஆமேன். ஆமேன். சபையார் எல்லாரும் அப்படின்ற வார்த்தை எழுதி இருக்குது இல்லைங்களா? சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? உண்மைதான். இன்னைக்கு இப்படிதான் நடக்குது. இன்னைக்கு நடக்கிற விஷயத்த ஆவியானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தெளிவா எழுதியிருக்கிறார். சபையார் எல்லாரும் பேசக்கூடாது அப்படின்றத தெளிவா ஆவியானவர் எழுதியிருக்கிறார். சபையார் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசினாங்கன்னா யாராவது அவிசுவாசிகள் வந்தாக்க அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்று சொல்வார்கள். இன்னைக்கு அப்படிதான் ஒரு அவிசுவாசி ஒருத்தர் ஏதாவது ஒரு பெந்தகோஸ்தி சபைக்கு போய் எல்லாருமே அந்நிய பாஷை பேசுறத பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? நம்ம மட்டும் வித்தியாசமா இருக்கிறோமே, ஏதோ இவங்களுக்கு எதுவும் பைத்தியம் கைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரிதான் வந்துட்டு நினைப்பாங்க. இன்னைக்கு கர்த்தர் என்ன எழுதினாரோ அதே பைத்தியம் பிடித்த நிலைமைதான் வந்துட்டு இன்னைக்கு கள்ள சபைகளிலே நிலவுகிறது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 32வது வசனம். 1 Corinthians 14:32. தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. ஆமென். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. சோ அந்நிய பாஷை பேசுறவங்கள இதுல வந்துட்டு அநேகர் பாத்தீங்கன்னாக்க இவங்க ரொம்ப வந்துட்டு வயலண்டா பிஹேவ் பண்றாங்க, கீழே விடுகிறாங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை தள்ளி விடுறாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு
இது உண்மையான அந்நிய பாஷையா, ஆவியானவர் கொடுக்கிற ஒரு காரியமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்ல. ஏன்னா தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. ஆவியானவர் ஒரு வரத்தை கொடுத்தாருனாக்க அதை அவர் சொல்றபடிதான் நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும். சோ நாமளா நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்துவது ஆவியானவருடைய வரம் கிடையாது அப்படின்றத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 14:19 வாசிக்கலாம். 1 Corinthians 14:19. அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். ஆமென். சோ நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். சோ சபையில வந்துட்டு அந்நிய பாஷையில வந்துட்டு 10,000னா 10,000 அர்த்தம். 10,000 வார்த்தைகளை அந்நிய பாஷையில பேசுறதை விட என் கருத்தோட அவங்களுக்கு புரிகிற பாஷையில வந்துட்டு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். இன்னைக்கு அந்நிய பாஷை பேசினாதான் பரிசுத்தாவினர் இருக்கிறாருன்னு சொல்லி போதகர்கள் தப்பு தப்பா போதிக்கிறதுனால அநேகர் வந்துட்டு என்ன பண்றாங்க, அந்நிய பாஷையில பேசினாதான் ஆவியானவர் இருக்கிறாருன்னு நினைச்சுக்குவாங்க போல இருக்கு. அதனால ஏதாவது ஒண்ணு கரைமுறை நம்ம வளருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உளறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது பெருமையினால உளறுகிறவர்களும் உண்டு, பிசாசினால் ஏவப்பட்டு பேசுகிறவர்களும் இதுல அநேகர் இருக்கத்தான் செய்யறாங்க. 1 கொரிந்தியர் 14:33 வாசிக்கலாம். 1 Corinthians 14:33. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. ஆமென். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுறோம்னு சொல்ற அநேக கள்ள சபைகளில் வந்துட்டு கலகம் தான் வந்துட்டு ஏற்படுது. அவங்க அந்நிய பாஷை பேசும் பொழுது கீழே உருண்டு பரண்டு பக்கத்துல இருக்கிறவங்களை தள்ளி விட்டு சேர உடைச்சு வந்துட்டு அநேக கலகத்திற்குரிய காரியங்கள் தான் ஏற்படுது. 50 பேர் 100 பேர் பேசும் பொழுது கலகம் தான் ஏற்படும். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்திற்கு காரணராயிருக்கிறார். அவர் வந்துட்டு நிச்சயமா இப்படி தாறுமாறுகளின் ஆவியை வந்துட்டு கொடுக்க மாட்டாரு. 1 கொரிந்தியர் 14:40 வாசிக்கலாம். 1 Corinthians 14:40. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. ஆமென். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. சோ எல்லாமே நல்லொழுக்கமா கிரமமா செய்யப்படணும். அப்படின்னா அந்நிய பாஷை பேசுறதுன்னு சொன்னாக்க 2 பேர் மிஞ்சினால் 3 பேர் பேசணும். ஒருவராய் பேச வேண்டும். 3வது காரியம், அர்த்தம் சொல்வதற்கு ஆள் வேண்டும். அர்த்தம் சொல்வதற்கு ஆள் இல்லைனாக்க தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் அப்படின்னு சொல்லி அத சபையில பேசாமலே வந்துட்டு இருக்கணும். அதனாலதான் அதிகமா இந்த வீட்டு சபைகள்ல பாத்தீங்கன்னா அது எந்த சபையா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு சபைகளா இருக்கட்டும், கர்நாடகா சபைகளா இருக்கட்டும், அதிகமா வந்துட்டு அந்நிய பாஷையில பேசுறது வந்துட்டு யாருமே கிடையாது. ஏன்னா அர்த்தம் சொல்வதற்கு ஆள் வேண்டும். அர்த்தம் சொல்றதுக்கு ஆள் இல்லைனாக்க அது தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் என்று எழுதி இருக்கிறது. இது தூதர் பாஷை அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்றாங்க. அதையும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13 வாசிக்கலாம். 1 Corinthians 13:1. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஆமென். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், சோ இந்த தூதர் பாஷைகளையும் மனுஷர் பாஷைகளையும் பேசினாலும் அப்படின்னா இது வந்துட்டு அந்நிய பாஷை, இது தூதர் பாஷை, யாருக்குமே புரியாது, அதனால நாங்க என்ன வேணா வளருவோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கான அந்த கிரேக்க வார்த்தை, அந்த இஃப் அப்படின்றது, ஈவன் இஃப் அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்துட்டு எழுதியிருக்கும். அந்த இஃப்ன்றதுக்கு வந்துட்டு அந்த கிரேக்க வார்த்தை வந்துட்டு இஎன் அப்படின்ற வார்த்தை. சோ அது வந்துட்டு ஹைப்போதெட்டிக்கலா வந்துட்டு பேசுறது. நான் புத்தியினமாய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் வந்துட்டு பேசுவா இல்லைங்களா? ஹைப்போதெட்டிக்கலா நடக்காத காரியத்தை நான் புத்தியினமாய் பேசுகிறேன்னு சொல்லி பேசுவா இல்லைங்களா? அப்படி பேசிய ஒரு வசனம் தான் இப்ப இந்த ஒரு வசனம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், சோ பவுல் வந்துட்டு தூதர் பாஷைகளை பேச கிடையாது, பேசினாலும் அப்படின்னு சொல்லி ஈவன் இஃப் ஹைப்போதெட்டிக்கலா வந்துட்டு பேசுகிற ஒரு வார்த்தை. மேலும் அந்நிய பாஷை தூதர் பாஷை என்று இந்த வசனத்துல எழுதப்படவே இல்லை. திரும்பவும் சொல்றேன், இங்க அந்நிய பாஷை என்று எழுதப்படவே இல்லை. அந்நிய பாஷை தான் தூதர் பாஷை என்று எழுதப்படவில்லை. தேவ தூதர்கள் எப்பொழுதும் மனிதர்களிடம் வந்துட்டு வந்தப்ப என்ன பேசினாங்க? பூமிக்குரிய பாஷையை தான் பேசினாங்க.
தேவதூதர்கள் மனிதர்களிடம் பேசிய பொழுது எப்பொழுதுமே அந்த மனிதர்களுக்குரிய பாஷையை தான் பேசினாங்களே ஒழிய அவங்க தூதர்களுக்குரிய தனிப்பட்ட பாஷையை பேசினாங்கன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்படவில்லை. சோ நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அப்படின்னு சொன்னாக்க இது ஹைப்போதெட்டிக்கலா பேசினது, இது வந்துட்டு கண்டிஷனலா பேசினதே ஒழிய இது தூதர் பாஷைன்னு ஒண்ணு இருக்குது அப்படின்ற அர்த்தம் இல்ல. மேலும் இங்க அந்நிய பாஷைன்ற வார்த்தை இல்ல, இந்த வசனத்தில் அந்நிய பாஷை என்கிற வார்த்தை இல்ல. அந்நிய பாஷை தான் தூதர் பாஷைன்னு சொல்லி இந்த வசனத்தை கொண்டு நம்மளால ப்ரூவ் பண்ணவே முடியாது. மேலும் தூதர்கள் எப்பொழுது மனிதர்களை சந்தித்தாலும் அவர்கள் பேசியது மனிதர்களுக்குரிய பாஷை தான். வாசிக்கலாம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஜெனசிஸ் சாப்டர் 19 verses 1 to 3. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். ஆமென். சோ சோதோமுக்கு வந்துட்டு 2 தூதர்கள் வந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவங்க லோத்தோட பேசினாங்க. லோத்தோட பேசும் பொழுது வந்துட்டு லோத் என்ன சொல்றான், இன்னைக்கு எங்க வீட்டுல வந்துட்டு தங்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பாஷையில இவங்க பேசினாங்க? மனிதர்களுக்குரிய பாஷையில தான் இவங்க பேசினாங்க. சோ தூதர் பாஷை என்பது ஏதோ தூதர்களுக்குன்னு தனி பாஷை இருக்குது, அதை மனிதர்கள் பேசுறாங்க அப்படின்ற அர்த்தம் இல்ல. அந்நிய பாஷை தூதர் பாஷை என்ற வேதத்தில் எழுதப்படவே இல்லை. நம்ம ஏற்கனவே வாசிச்ச 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல அந்நிய பாஷை என்கிற வார்த்தையே கிடையாது, தூதர் பாஷை என்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்குது. அந்நிய பாஷை தான் தூதர் பாஷை என்று வேதத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. சோ இங்க லோத்தோட நடக்கிற அந்த சந்திப்புல பாத்தீங்கன்னா லோத்தும் தூதர்களும் பேசிக்கொள்வது இது ஒரு மனிதர்களுக்குரிய பாஷை தான். லோத்து என்ன பாஷையை பேசினாரோ அதே பாஷையை தான் வந்துட்டு தூதர்கள் வந்துட்டு பேசி இருந்தாங்க. லூக்கா முதல் அதிகாரத்துல 11 முதல் 13 வசனங்களை வாசிக்கலாம். லூக் சாப்டர் 1 verses 11 to 13. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவருக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆமென். ஆமென். கர்த்தருடைய தூதன் ஜக்கரியாவுக்கு வந்துட்டு காட்சி கொடுக்கிறான். காட்சி கொடுத்தப்ப ஜக்கரியா வந்துட்டு பயமடைறான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். இதெல்லாம் வந்துட்டு எந்த பாஷையில பேசுறாங்க? ஜக்கரியாவுக்கு புரிஞ்ச பாஷையில தான் பேசுறாங்க. சோ தூதர்களே மனிதர்களுக்குரிய பாஷையில தான் மனிதர்கள்ட்ட பேசுறாங்க. அதனால அந்நிய பாஷை தூதர் பாஷைன்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்துட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இவங்களுடைய அந்த பிசாசன் வஞ்சகத்துக்கு இவங்க வந்துட்டு ஒரு வசனத்தை எடுத்து அதை புரட்டி தான் போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்நிய பாஷை என்பது தூதர் பாஷை கிடையாது அப்படின்னு வேதம் தெளிவாவே வந்துட்டு சொல்லி கொடுக்குது. சோ அந்நிய பாஷை தூதர் பாஷையை குறிக்கின்றன என்பதற்கு எந்த ஒரு வேத ஆதாரமும் கிடையாது. அந்நிய பாஷை எப்பொழுதும் வந்துட்டு ஒரு அறியப்பட்ட மனித வந்துட்டு பாஷையாகவே இருக்கிறது. சோ அது ஒருத்தருக்கு தாய்மொழியா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஒரு ஃபாரின் லாங்குவேஜா இருக்கலாம். சோ அது ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தான். எய்தர் இட்ஸ் அ லாங்குவேஜ் ஆர் அ ஃபாரின் லாங்குவேஜ். நமக்கு அது நேட்டிவ் லாங்குவேஜா இருக்கலாம், இல்லாட்டினா ஃபாரின் லாங்குவேஜா வந்துட்டு இருக்கலாம். சோ அந்நிய பாஷையில பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான் அப்படின்ற வசனத்தை இன்னைக்கு அநேகர் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஆவியில ரகசியத்தை பேசுறோம், அதனாலதான் அந்நிய பாஷையில தாறுமாறா பேசுறோம், அது வந்துட்டு ரைட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 Corinthians 14 verse 2. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஆமென். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும். சோ நாங்க ஆவியில ரகசியங்களை பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, ஆவியில ரகசியங்களை பேசுங்க. ஆனா இந்த அதிகாரம் முழுக்கவுமே அந்நிய பாஷையை பத்தி தான் கர்த்தர் எழுதி இருக்கிறார். சோ நீங்க வந்துட்டு ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அது ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் பேசணும்.
அந்த ரூல்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சு பார்த்துட்டோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல 27 28 வசனங்கள்ல யாராவது அந்நிய பாஷையில பேசுகிறது உண்டானால் அதை 2 பேர் மட்டில் அல்லது மெஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். சோ நாங்க ஆவியினாலே ரகசியங்களை பேசுறோன்றாங்க. ஆவியினால நீங்க ரகசியங்களை பேசினாலும் இதுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு ஆள் வேணும். அர்த்தம் சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா உங்களுக்கு பேசுறதுக்கு அதிகாரம் கர்த்தர் கொடுக்கல. அதையும் மிஞ்சி பேசினா ஒண்ணு பெருமையின் ஆவி, இல்லாட்டினா வஞ்சகத்தின் ஆவியாக அது இருக்கும். சோ 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்துலதான் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அந்த ரகசியம் சபையாருக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் மூலமா சபையாருக்கு அந்த ஒரு ரகசியம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த 27 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல 27 28 வசனங்கள்ல இருக்கிற அந்த 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும் அந்நிய பாஷை பேசுறதுக்கு. அப்படி அர்த்தம் சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னாக்க தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். சோ எதுக்காக கர்த்தர் இந்த அந்நிய பாஷை வரத்தை கொடுத்தாரு? இது அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 21 முதல் 22 வசனங்கள். 1 Corinthians chapter 14 verses 21 to 22. மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். நம்ம ஏற்கனவே இந்த 22வது வசனத்தை படிச்சோம். அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது அப்படின்றத பார்த்தோம். பட் 21வது வசனத்துல மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன். இது இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கிறது. இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் மட்டுமில்ல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்டாவும் இருக்குது. கர்த்தர் புறஜாதிகளை தெரிந்து கொள்ள போகிறார் அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளமா இருக்குது. இது ஏசாயா 28 கர்த்தர் பேசி இருக்கிற வார்த்தை. மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. சோ ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல எழுதுனதான் இங்க ஆவியானவர் 1 கொரிந்தியர் 14:21 எழுதியிருக்கிறார். சோ அந்நிய பாஷைகள் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதே போல இஸ்ரவேலுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இஸ்ரவேல் மேல் வரப்போகிற அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இது அடையாளமா இருக்கிறது. ஏசாயா 28:11 வாசிக்கலாம். ஐசையா 28:11. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். ஆமென். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இது பழைய ஏற்பாடு. இது இஸ்ரவேல் மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு வசனம். சோ புறஜாதிகளை கர்த்தர் தெரிந்து கொண்டு புறஜாதிகள் மூலமா இஸ்ரவேல் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்பதை குறிக்கிறதாக தான் கர்த்தர் இது எழுதியிருக்கிறாரு. இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு அடையாளமாக இஸ்ரவேல் தேசத்தின் மேல் வரப்போகிற அந்த ஒரு பெரிய அழிவு நிமித்தமாக ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்டா தான் கர்த்தர் இந்த அந்நிய பாஷை வரத்தை ஒரு அடையாளமா கொடுத்திருக்கிறாரு. சோ தொடர்ந்து இந்த அந்நிய பாஷை எதற்காக கர்த்தர் கொடுத்தார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கின்னு கர்த்தர் பேசியிருக்கிறார். இப்ப நீங்க புறப்பட்டு போகணும், சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும்ன்றாரு. இப்ப இந்த உலகத்துல நூத்துக்கணக்கான மொழிகள் பேசப்படுகிறது. இப்ப எப்படி சகல ஜாதிகளையும் சீஷர் ஆக்குறது? அப்ப இந்த மொழிகள் அப்போஸ்தலர்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் சகல ஜாதிகளையும் சீஷர் ஆக்க முடியும். இப்ப பவுல் சென்ற இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா அத்தேனே பட்டணத்துக்கு போறாரு. அந்த அக்காயா நாட்டு சபைகளுக்கும் அதே போல கலாத்தியா நாட்டு சபைகளுக்கும் போறாரு. மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு போறாரு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பாஷை பேசி இருப்பாங்க. இந்த எல்லா பாஷைகளையும் பவுலோ பர்னபாவோ இல்ல பேதுருவோ இவங்களை தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா இவங்களுக்கு மற்ற பாஷைகளை பேசுகிற ஒரு வரம் வேண்டும். சுவிசேஷம் அறிவிப்பதற்காக மற்ற பாஷைகளை பேசுகிற ஒரு வரம் வேண்டும். சோ அந்த வரத்தை தான் கர்த்தர் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 9 முதல் 11 வசனங்களை ஏற்கனவே வாசிச்சோம். பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மெசபத்தோமியா
யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேனே, கிரேக்கர், அரபியர், இதை போன்ற வந்துட்டு பெரிய வந்துட்டு ஒரு கூட்டத்தின் மக்களுக்கு வந்துட்டு அன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. பெந்தகோஸ்தே நாளன்று சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்படின்னு சொன்னாக்க அப்போஸ்தலர்களுக்கு பல பாஷைகளை பேசுகிற ஒரு வரம் வேண்டும். ஃபாரின் லாங்குவேஜஸ் பேசக்கூடிய ஒரு வரம் வேண்டும். மீண்டும் சொல்றேன், பெந்தகோஸ்தே நாளன்று நடந்த அற்புதம் வந்துட்டு பேசுகிற ஒரு அற்புதம், கேட்பதற்கான அற்புதம் இல்ல. கேட்டவங்க எல்லாம் அற்புதத்தோட கேட்கல, தங்களுடைய தாய்மொழியில தான் கேட்டாங்க. தாய்மொழியில கேட்பதற்கு எந்த ஒரு அற்புதமும் நடக்க வேண்டியதில்லை. பேசுவதற்கான அற்புதம் தான் பெந்தகோஸ்தே நாளன்று நடந்த ஒரு அற்புதம். சோ இவ்வளவு ஜனங்கள், இவ்வளவு நாட்டில இருந்து வந்தவங்க தங்களுடைய சொந்த மொழிகளில் அதை புரிந்து கொண்டார்கள். பெந்தகோஸ்தே நாளன்று இந்த பல நாடுகள்ல இருந்து வந்தவர்கள், கேட்டவர்கள் அந்த செய்தியை வந்துட்டு தங்கள் சொந்த பாஷையிலே இவர்கள் புரிந்து கொண்டனர். அந்நிய பாஷையின் அந்த முதன்மையான நோக்கம் வந்துட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை வந்துட்டு அறிவிக்கிறது. இதுதான் அதனுடைய முதன்மையான நோக்கம். சோ நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அந்நிய பாஷையை பத்தி வாசிக்கிறோம். 1 முதல் 11 வசனங்கள்ல வாசிக்கிறோம். அங்கு கேட்டவர்கள் அங்க யூதர்களா இருந்தாங்க. இந்த யூதர்கள் விசுவசிப்பதற்காக கர்த்தர் இந்த அந்நிய பாஷையை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அடையாளமா வச்சிருந்தார். அதே போல வந்துட்டு சமாரியர்களும் அவங்க வந்துட்டு சுவிசேஷத்தை ஏத்துக்கிறதுக்காக அந்நிய பாஷை அவங்களுக்கும் பிரயோஜனமா இருந்துச்சு. செசரியாவில் வசித்த புறஜாதிகளும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த அந்நிய பாஷை ஒரு பிரயோஜனமா இருந்துச்சு. அதே போல எபேசுவில் இருந்த யோவானுடைய சீஷர்கள் இவர்களும் வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இவங்களுக்கும் அந்நிய பாஷை பிரயோஜனமா இருந்துச்சு. சோ முதலாவது காரியம் பாத்தீங்கன்னாக்க, அந்நிய பாஷை என்பது சுவிசேஷம் பரவுவதற்காக கர்த்தர் கொடுத்த ஒரு வரமாக இருக்கிறது. சோ அப்போஸ்தலர் 2 நம்ம ஏற்கனவே படிச்சு பார்த்துட்டோம். இதுல யூதர்கள் எப்படி அந்நிய பாஷை மூலமா வந்துட்டு அவங்க வந்துட்டு வசனத்தை ஏத்துக்கிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், இதை பார்த்தோம். இப்ப சமாரியர்களுக்கு அந்நிய பாஷை எப்படி பிரயோஜனமா இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 17 வரை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 8 verses 16 to 17. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஆமென். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இது எந்த ஊருன்னு பாத்தீங்கன்னா சமாரியா. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள்னா அவங்க அந்நிய பாஷையில பேசி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இது சமாரியாவில் நடந்த ஒரு அற்புதமாக இருக்கிறது. சோ சமாரியர்களையும் கர்த்தர் அவர்களும் சுவிசேஷம் ஏற்றுக்கொள்வதற்காக, அவர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்காக அவங்களுக்கும் இந்த அந்நிய பாஷை வரம் வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருந்தார். சோ யூதர்களுக்கு, சமாரியர்களுக்கு எதுக்காக இந்த அந்நிய பாஷை வரத்தை வந்துட்டு கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாக்க, அவங்களும் வந்துட்டு அந்த ஃபாரின் லாங்குவேஜில் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம் பரவுவதற்காக தான் கர்த்தர் இந்த அந்நிய பாஷை வரத்தை வந்துட்டு கொடுத்திருந்தாரு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 முதல் 46 வரை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verses 44 to 46. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புற ஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஆமென். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும். சோ இவங்க பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தாங்க. ஏன்னா இவங்க எந்த ஒரு காரணம்னு பாத்தீங்கன்னா செசரியா பட்டணத்தில் வசித்த புறஜாதிகளா இருந்தாங்க. இந்த செசரியா பட்டணத்தில் வசித்த புறஜாதிகள் அந்நிய பாஷை மூலமா ஆவியானவரை பெற்றாங்க. அதன் பிறகு இவர்கள் மூலமாக பலருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கும். சோ எதுக்காக கர்த்தர் இந்த அந்நிய பாஷை வரத்தை கொடுக்கிறாருன்னா, அவர்கள் மூலமாக பலருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இதனாலதான் கர்த்தர் வந்துட்டு இந்த அந்நிய பாஷை வரத்தை யூதர்களுக்கு கொடுத்தாருன்றத அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதுபோல சமாரியர்களுக்கு கொடுத்தாருன்றத அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். புறஜாதிகளுக்கும் கொடுத்தாருன்றத நம்ம அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். தொடர்ந்து இதை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கலாம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 19:6. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆமென். இது எபேசு பட்டணம்.
எபேசு பட்டணத்தில் யோவான் ஸ்நானனிடம் ஞானஸ்நானம் எடுத்த ஒரு சிலர் இருந்தாங்க. அவங்களுக்கு மீண்டுமாக அப்போஸ்தலன் பவுல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறான். பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சோ இங்க இவர்களுக்கும் பரிசுத்த ஆவியினர் கொடுக்கப்பட்டது, அந்நிய பாஷை வரம் கொடுக்கப்பட்டது. எதனால? சுவிசேஷம் அறிவிப்பதற்காக தான். உலகமெல்லாம் போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இப்ப சகல ஜாதியும் சீஷராக்கணும்னு சொன்னாக்க நிறைய ஃபாரின் லாங்குவேஜஸ் தெரியணும். ஃபாரின் லாங்குவேஜஸ் தெரியாம இவங்களால எல்லா ஊருக்கும் போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. சோ யூதர்களா இருக்கட்டும், சமாரியர்களா இருக்கட்டும், செசரியா பட்டணத்தில் வசித்த அந்த புறஜாதியாரா இருக்கட்டும், எபேசு பட்டணத்துல அப்போஸ்தலர் 19 இப்ப வாசிச்சோம். எல்லோருக்குமே கர்த்தர் இந்த அந்நிய பாஷை வரத்தை கொடுத்தது வந்துட்டு இது எதுக்காகனா சுவிசேஷம் அறிவிப்பதற்காக தான். அதனாலதான் அந்நிய பாஷை வரம் இது அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அந்நிய பாஷை வரம் விசுவாசிகளுக்கு இல்ல, அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்குது. தீர்க்க தரிசன வரம் இது விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. பட் காலப்போக்குல இந்த அந்நிய பாஷை வரம் இது ஓய்ந்து போகும் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 13 வாசிக்கலாம். 1 Corinthians 13:8. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். ஆமேன். ஆமென். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. சோ தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் எழுதிட்டார். சோ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனம் ஒழிஞ்சு போயிடுச்சு. நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, தீர்க்க தரிசன வரம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு தனி மனித வாழ்க்கையை குறித்து தீர்க்க தரிசனம் அல்ல. பைபிள்ல எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பரிசுத்த ஆவியின் துணையோட பைபிளில் வந்துட்டு எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இதுக்கு மேல தீர்க்க தரிசனம் என்பது கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு பிறகு தீர்க்க தரிசனத்தை பத்தி ஆவியானவர் நமக்கு எழுதல. கர்த்தர் வரும்பொழுதுதான் அடுத்து நடக்க போகிற தீர்க்க தரிசனங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கோம். அதே போல அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போகும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதை நம்ம சர்ச் ஹிஸ்டரியை பத்தி பார்த்தோம்னாக்க கடந்த 2000 ஆண்டுகளா இந்த அந்நிய பாஷை வரம் உண்மையிலே ஓய்ந்து போயிடுச்சா, இது வந்துட்டு ஒளிஞ்சு போயிடுச்சா அப்படின்றத வந்துட்டு இந்த ஓய்ந்து போகும்ன்ற வார்த்தைய கிரேக்க பாஷையில பார்த்தோம்னு சொன்னாக்கா பெர்மனன்ட் ஸ்டாப், இது முற்றிலுமாக கம்ப்ளீட்டா வந்துட்டு இது ஓய்ந்து போகும், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பெர்மனன்ட் ஸ்டாப்பேஜ் வந்துட்டு இருக்கும் அப்படின்ற அர்த்தத்துலதான் அந்த கிரேக்க வார்த்தை வந்துட்டு எழுதப்பட்டிருக்குது. குறிப்பா அந்த 2ஆம் நூற்றாண்டுல இருந்து 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. அவங்களுடைய புஸ்தகத்தெல்லாம் வாசிச்சு பார்க்கும் பொழுது ஐரினேயஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. இந்த ஐரினேயஸ் யாருன்னு சொன்னாக்க யோவானுடைய அந்த சீஷன் வந்துட்டு பாலிகார்ப்னு ஒருத்தர் இருந்தாரு. பாலிகார்ப்போட சீஷன் தான் வந்துட்டு ஐரினேயஸ். சோ இவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்க அந்நிய பாஷை என்பது மனிதர்கள் பேசும் பாஷை, அந்நிய பாஷை சுவிசேஷம் பிரசங்கிப்பதற்காக கர்த்தர் கொடுத்த ஒரு வரம்னு சொல்லி இவர் எழுதியிருக்கிறார். அதே போல வந்துட்டு கிறிசோஸ்தம்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். கிபி 347 வந்துட்டு பிறந்தவர். இவர் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு, அந்நிய பாஷை ஆரம்ப கால சபைக்கு ஒரு தற்காலிக அடையாளமாக கர்த்தர் கொடுத்ததுன்னு சொல்லியிருக்கிறார். தற்காலிக அடையாளம்னாக்க டெம்பரரி சைன். அந்நிய பாஷை என்பது டெம்பரரியா தான் இருக்கும். அது வந்துட்டு காலம் பூரா வந்துட்டு 2000 ஆண்டுகளாக இருக்க போகிறது கிடையாது. சோ ஏன்னா இவங்களுடைய காலகட்டத்திலேயே அந்நிய பாஷை யாருமே பேசலன்னு சொல்றாங்க. ஐரினேயஸ் வந்துட்டு கிபி 130 பிறந்தவர். இவருடைய காலகட்டத்திலே அநேகர் வந்துட்டு அந்நிய பாஷை பேசல அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு சொல்றாங்க. அடுத்து அகஸ்டன்ற ஒருத்தர் வந்துட்டு கிபி 354 பிறந்தவர். இவர் சொல்றாரு, அந்நிய பாஷை சபையின் தொடக்கத்திற்கு அவசியமாக இருந்தது, சுவிசேஷம் பரவிய பிறகு அவை தேவையற்றதாகி விட்டது. சோ முதல் 3 நூற்றாண்டுகளே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கிபி 100க்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த கிபி 100ல இருந்து 200, 200ல இருந்து 300, 300ல இருந்து 400, அந்த ஒரு 300 ஆண்டுகள்லயே யாருமே அந்நிய பாஷை பேசலன்னு சொல்லி நமக்கு கிறிஸ்தவ சரித்திரம் சொல்லுகிறது. அதுக்கு பிறகு 5ஆம் நூற்றாண்டுல இருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யாருமே அந்நிய பாஷை பேசினதா நமக்கு சரித்திரத்தில் எழுதப்படவில்லை. ஏன்னா இதுக்காக இந்த 2000 ஆண்டுகள் சரித்திரத்தை வந்துட்டு கர்த்தர் படிக்க வச்சார். அதுல யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசியிருக்கிறாங்க, எங்கிட்டாவது சபைகள்ல அந்நிய பாஷை பேசியிருக்கிறாங்களான்னு சொல்லி அந்த கிறிஸ்தவ சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. குறிப்பா 5ஆம் நூற்றாண்டுல இருந்து
15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த 1100 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா யாருமே பெருசா அந்நிய பாஷை பேசின மாதிரி சரித்திரத்துல வந்துட்டு யாருமே பதிவிடவே இல்லை. பட் அதுக்கு பிறகு கிபி 16ஆம் நூற்றாண்டுல அந்த ரெஃபர்மேஷன்லாம் வந்துச்சு இல்லைங்களா, மார்ட்டின் லூத்தர்லாம் வந்துட்டு வந்தப்ப, ஜான் கால்வின், மார்ட்டின் லூத்தர்லாம் வந்தப்ப, அப்பதான் அந்த புரொட்டஸ்டன்ட் சபைகள்லாம் வந்துட்டு ஆரம்பிச்சது. ஏன்னா அந்நிய பாஷை இன்னைக்கு புரொட்டஸ்டன்ட் சபைகள்ல தான் பேசுறாங்க. சோ இப்படிப்பட்ட புரொட்டஸ்டன்ட் மக்கள் யாராவது பேசினாங்களா? அந்த ரிஃபார்மர்ஸ், மார்ட்டின் லூத்தரோ, ஜான் கால்வினோ, இவங்க எல்லாம் அந்நிய பாஷை பேசினாங்களான்னு பார்த்தாக்க, இவங்க சொன்ன விஷயத்த நான் வாசிக்கிறேன். அந்நிய பாஷை அப்போஸ்தலர் காலத்திற்கு பிறகு நின்று விட்டது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவங்களுடைய புஸ்தகங்கள்ல வந்துட்டு நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்நிய பாஷை அப்போஸ்தலர் காலத்திற்கு பிறகு நின்று விட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ கிபி 16ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பெருசா யாருமே அந்நிய பாஷை பேசல. 1900க்கு பிறகுதான் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட கிபி 100ல இருந்து கிபி 1900 வரைக்கும் மொத்தம் 1800 ஆண்டுகளா யாருமே பெருசா அந்நிய பாஷை வந்துட்டு பேசல. அந்நிய பாஷையானது அது ஓய்ந்து போகும் என்று கர்த்தர் சொன்னபடி அது உண்மையிலேயே ஓய்ந்து போய் தான் இருந்துச்சு. பட் அதன் பிறகு 1900க்கு பிறகு அமெரிக்காவில த அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்துட்டு எழும்பியது. அவங்க வந்துட்டு நாங்க நிறைய தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறோம் அப்படின்னு சொல்லி தாறுமாறா வளர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அநேக பெந்தகோஸ்தே சபைகள்ல பாக்குறது போல தாறுமாறான காரியங்கள் வந்துட்டு எங்களுக்கு நிறைய சொப்பனம் வருது, எங்களுக்கு நிறைய தரிசனம் வருது, நாங்க அந்நிய பாஷையில பேசுறோம், தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம்னு சொல்லி இவங்க தாறுமாறான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சாங்க. கும்பல் கும்பலா வந்துட்டு 50 பேர், 100 பேர், 200 பேருன்னு சொல்லி அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்க. அப்பையில இருந்துதான் வந்துட்டு ஒரு சில கள்ள சபைகள் தொடங்கியது. அப்பொழுது தொடங்கப்பட்ட ஒரு கள்ள சபை தான் வந்துட்டு ஏஜி சபை, அசம்பிளிஸ் ஆஃப் காட், ஏஜி சபை. இந்த ஏஜி சபையில தான் அதிகமா அந்நிய பாஷை பேசுறாங்க. அதே போல சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு கள்ள சபையும் வந்துட்டு அப்பொழுது தொடங்கப்பட்ட ஒரு சபை தான். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த புரொட்டஸ்டன்ட் ரிவைவல்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. அது உண்மையிலே புரொட்டஸ்டன்ட் ரிவைவல் கிடையவே கிடையாது. அது உண்மையிலே பெண்டகாஸ்டல் ரிவைவல் இல்லவே இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ கிறிஸ்தவ சரித்திரத்துல கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகளா யாருமே அந்நிய பாஷையை பேசினதா சரித்திரமே இல்லை. எந்த சபைகளிலும் அந்நிய பாஷையை வந்துட்டு அதிகமா பேசினதா சரித்திரமே கிடையாது. பட் இது கடந்த 100 ஆண்டுகள்ல வந்திருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதனால நம்ம எச்சரிப்போடு இருக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. சோ அந்நிய பாஷைகள் ஓய்ந்து போகும் என்று கர்த்தர் சொன்னது போல அது ஓய்ந்து போகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அது ஓய்ஞ்சுதான் போயிருக்குது. இன்னைக்கு அநேகர் பேசுகிற அந்நிய பாஷை இது உண்மையான அந்நிய பாஷை கிடையாது. இவங்க வஞ்சிக்கப்பட்டு பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, பெருமையினால் பேசுகிற இன்னொரு கூட்டமும் இருக்கிறாங்க. வாசிக்கலாம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வசனங்கள். மேத்யூ சாப்டர் 7 verses 22 to 23. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆமென். உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? தீர்க்க தரிசனம் என்பது ஒரு முக்கியமான வரம். உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? இதுவும் ஒரு முக்கியமான வரம் தான். உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா? அற்புதங்களை செய்கிறதும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வரம் தான். கர்த்தர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படிங்கிறார். சோ வரங்களை கொண்டு கர்த்தர் முன்னாடி மேன்மை பாராட்ட முடியாது. அது தீர்க்க தரிசன வரமா இருக்கலாம், அற்புதங்களை செய்கிற வரமா இருக்கலாம், இல்லாட்டினா அந்நிய பாஷை வரமா இருக்கலாம். எந்த வரத்தை கொண்டும் இயேசு கிறிஸ்துவின் முன்னாடி ஒருவரும் மேன்மை பாராட்ட முடியாது. நம்ம மேன்மை பாராட்டணும்னு சொன்னாக்க அன்பு ஒண்ணுதான் நியாய தீர்ப்பு நாளில் மேன்மை பாராட்டும் என்று வேதம் சொல்கிறது. சோ ஆவியின் கனியோடு இருக்கிற பிள்ளைகளா இருந்தாக்க அது வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு, நமக்கு இரக்கம் பிறக்கும். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு இரக்கம் வந்துட்டு எப்படி உண்டாகும்னாக்க அது ஆவியின் கனியின் மூலமா, அன்பின் மூலமா மட்டும்தான் வந்துட்டு இது நடக்கும். ஆனா அநேக கள்ள சபைகளில் இவங்க வரங்களை கொண்டுதான் இன்னைக்கு மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். வரங்களை கொண்டு கர்த்தர் முன்னாடி மேன்மை பாராட்ட முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 10 வரை வாசிக்கலாம். 2 Thessalonians 2nd chapter verses 9 to 10.
அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆமென். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படியே சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். அந்த அந்தி கிறிஸ்துவின் வருகை வந்துட்டு எப்படி இருக்குமா? சாத்தானுடைய செயலின்படி இருக்கும். அது சகல வல்லமையோடும் இருக்கும். ஒரு வல்லமை, ரெண்டு வல்லமை இல்ல, சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். சோ இன்னைக்குமே வந்துட்டு இதத்தான் வந்துட்டு இன்னைக்கு கள்ள சபைகள்ல நடக்குது. இவங்க அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்லி இவங்க பெரிய வஞ்சகத்தோடு தான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த வஞ்சகத்தோடு இருக்கும். அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். நாங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம், நாங்க அந்நிய பாஷை பேசுறோம் அப்படின்னு சொல்லி அநேகர் வந்துட்டு தனி மனித வாழ்க்கை குறித்து தீர்க்க தரிசனமும், இவங்க வந்துட்டு இனம் புரியாத பாஷையில வந்துட்டு பேசுகிற அந்நிய பாஷையை இன்னைக்கு மனிதர்களுடைய பாஷையை பேசாம இவங்க ஏதோ ஒண்ணு தாறுமாறா பேசிட்டு இருக்கிறாங்க. இது அந்நிய பாஷை இல்ல, இது வஞ்சகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 15 வரை வாசிக்கலாம். 2 Corinthians chapter 11 verses 14 to 15. அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். ஆமேன். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். சாத்தான் மட்டுமல்ல, அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. பிசாசனுடைய ஊழியக்காரர் எப்படி இருப்பாங்களாம்? நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தான் அவர்கள் தரித்துக் கொள்வார்கள்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப பிசாசனுடைய ஊழியக்காரவங்க இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களை போல ஏமாத்தி இன்னைக்கு அந்நிய பாஷை அது இதுன்னு சொல்லி தாறுமாறா பேசிட்டு இருக்கிறாங்க. இது கர்த்தருடைய செயல் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்நிய பாஷை பேசுறதுன்னா அந்த 3 ரூல்ஸ்க்கு உட்பட்டு தான் பேசணும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல 27 முதல் 28 வசனங்கள்ல சொல்லப்பட்டது போல, இருவர் மிஞ்சினால் மூவர் மட்டில் இருக்கணும். 2 பேர் 3 பேர் தான் பேசணும். ஒருவராய் பேச வேண்டும். 3வது காரியம் வந்துட்டு அர்த்தம் சொல்வதற்கு ஆள் வேண்டும். அர்த்தம் சொல்றதுக்கு ஆள் இல்லைனாக்க அவங்க தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். சபையில பேசக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னாக்க சாத்தானுடைய ஊழியக்காரர் அவங்க ஒரு பாஸ்டரை போலதான், ஒரு கள்ள போதகனை போலதான் வந்துட்டு இருப்பாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாம். 1 John 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளம் தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். ஆமென். நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். எல்லா ஆவிகளையும் நம்பிராதீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லார். அவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க, ஐயோ எவ்வளவு பெரிய வரத்தோட இருக்கிறாங்க, எனக்கு இந்த அந்நிய பாஷை வரம் இல்லையே, பாஸ்டர் என் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன 100கணக்கான பேர், 1000கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்கதான் வந்துட்டு செய்யறாங்க. அந்த போதகர்கள் பேசுகிற அந்நிய பாஷை அது உண்மையான அந்நிய பாஷை அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ அந்நிய பாஷை வரம் இல்லைன்னா எனக்கு ரட்சிப்பே கிடையாது, எங்கிட்ட ஆவியானவரே கிடையாது அப்படின்னு வஞ்சிக்கப்பட்ட அநேகர் இருக்கிறாங்க. இப்படி கள்ளத்தனமா போதிக்கிற அநேக போதகர்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். 1 Corinthians chapter 13 verses 1 to 2. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஆமென். ஆமென். நான் எந்த பாஷையை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை அப்படின்னு பவுல் சொல்றான். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தாலும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக
சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லைனாக்க நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இங்க பவுல் சொல்றான். அதனால வந்துட்டு வரங்களை நாடுவதை பார்க்கலாம் நீங்க ஆவியின் கனியை நாடுங்க, அன்பை நாடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால அன்பை நாடணும்னு சொன்னாக்க வரங்கள் எல்லாம் வந்துட்டு ஒழிஞ்சு போயிடும். அது தீர்க்க தரிசனம் ஆனாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஆனாலும் வந்துட்டு ஓய்ந்து போகும். அன்பு வந்துட்டு ஒரு காலம் ஒழியாது அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:13, 1 Corinthians 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றுலையும் வந்துட்டு அன்பே பெரியது என்று எழுதியிருக்கிறது. அதனால அன்போட இருக்கிறதுக்கு நம்ம பழகுவோம். ஆவிக்குரிய அன்போட, இயேசு கிறிஸ்துவின் மேல அன்போட, சகோதர சகோதரிகள் மேல வந்துட்டு அன்போட இருக்கிறதுக்கு பழகுவோம். வந்துட்டு நம்ம வரங்களை நாடிதான் வந்துட்டு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கெட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு அந்நிய பாஷை வரம் வேணும், எனக்கு தீர்க்க தரிசன வரம் வேணும், இந்த வரம் வேணும், அந்த வரங்கள் நல்லதுதான். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக வரங்கள் நமக்கு நல்லது. அந்த வரங்கள் எந்த வரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வரத்தில் தேரும்படி நாடுங்கள் என்றும் கர்த்தர் பேசி இருக்கிறார். வரங்கள் நல்லதுதான், ஆனா இந்த வரங்கள் சபைக்கு பக்தி விருத்தியோட முடிஞ்சு போயிடும். பட் ஆவியின் கனி இருந்தாதான் நீங்க பரலோகத்துக்கு வந்துட்டு போக முடியும். சோ நம்ம இந்த அந்நிய பாஷையை பத்தி இவ்வளவு நேரம் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். இது புறஜாதி மதங்கள்ல கூட இந்த அந்நிய பாஷை அப்படின்ற ஒரு காரியத்தை அவங்களும் பிராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்றத நீங்க சரித்திரங்கள் எல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். தி ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபி அப்படின்னு சொல்லி கிரேக்க நாட்டுல இருந்துச்சு. தி ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபின்னு சொல்லி அந்த புறஜாதி ஆசாரிய பெண்கள் அவங்க தெளிவில்லாத பாஷைகளை வந்துட்டு பேசுவாங்க. யாருக்குமே புரியாத தெளிவில்லாத பாஷைகளை பேசி அவங்களுடைய கடவுளாகிய அப்போல்லோ கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்திருக்குது அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அதே போல ரோம் நகரத்துல இந்த சிபிலிஸ் அப்படின்னு சொல்லி அங்க பொய் தெய்வங்கள் வந்துட்டு இருந்தாங்க. அந்த சிபிலிஸ், அந்த புறஜாதி ஆசாரிய பெண்கள் வந்துட்டு ரோம் நகரத்துல அவங்களுமே அந்த தெளிவில்லாத பாஷைகளை வந்துட்டு தாறுமாறான பாஷைகளை பேசி அவங்களுடைய கடவுள்கிட்ட இருந்த ஒரு வெளிப்பாடு வந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு அவங்க சொல்லி அந்த மக்களை வந்துட்டு ஏமாத்துவாங்க. சோ இந்த தாறுமாறான அந்நிய பாஷை இது இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல மட்டும் கிடையாது, இது புறஜாதி மதங்கள்லயும் அந்த காலத்துல இதெல்லாம் வந்துட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடந்தது. தி ஆரக்கிள் ஆஃப் டெல்ஃபி, த சிபிலிஸ், இதெல்லாமே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துட்டு நடந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. சோ கர்த்தர் கொடுத்த அந்நிய பாஷை வந்துட்டு இந்த பூமிக்குரிய ஒரு பாஷையாக இருக்கிறது. சோ அந்நிய பாஷை என்பது மனிதர்கள் பேசும் மொழியாக இருக்க வேண்டும். இதை நம்ம அப்போஸ்தலர் 2 1 Corinthians 14 வாசிச்சோம். அந்நிய பாஷை சுவிசேஷம் அறிவிப்பதற்காக தான் கர்த்தர் கொடுத்தாரு. இது அப்போஸ்தலர் 2 வாசிக்கிறோம். அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு, குறிப்பாக இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது அப்படின்றத 1 Corinthians 14 21 முதல் 22 வாசிச்சோம். அதே போல ஏசாயா 28 வாசிச்சோம். அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்வதற்கு ஆள் வேண்டும். அர்த்தம் சொல்லலைனாக்கா அந்நிய பாஷை சபையிலே பேசக்கூடாது. இது ஒருவராக பேச வேண்டும் அப்படிங்கிறதையும் 1 Corinthians 14 27, 28 வாசிச்சோம். 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் இவ்வளவுதான் அந்நிய பாஷை பேசணும். சோ 2 பேரு இல்ல 3 பேரு ஒருவராக பேச வேண்டும். அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்லணும். அர்த்தம் சொல்றதுக்கு ஆள் இல்லைனாக்க அது வந்துட்டு சபையில அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்ற ரூல்ஸ் வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்நிய பாஷை பேசுதல் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது அப்படின்னு 1 Corinthians 14 26 எழுதப்பட்டிருக்கிறது. இது பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் இருக்கணுமே ஒழிய மற்றவர்களுக்கு பயம் உண்டாக்குற மாதிரி இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு குழப்பத்தை தாறுமாற உண்டாக்குற மாதிரி வந்துட்டு உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் அல்லவா என்று மற்றவர்கள் நினைக்கும் அளவிற்கு இந்த அந்நிய பாஷை இருக்கக்கூடாது. தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே என்கிற வசனத்தை வந்துட்டு வாசிச்சோம். இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்லி அநேக தாறுமாறா உருண்டு பரண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்கிறது தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. அந்நிய பாஷை பேசி உருண்டு பரல்றவங்களுக்கு தான் என்ன பண்றோம்ன்ற அந்த சுயநினைவே வந்துட்டு இல்லாமதான் இருக்கிறாங்க. பட் தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. சோ தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன்னு சொன்னாக்க இவங்க எல்லாம் ஏன் உருண்டு பரண்டுகிட்டு இருக்கிறாங்க? ஒரு சிலர் வந்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்களை தள்ளி விட்டு அங்க பக்கத்துல இருக்க சேர் எல்லாம் உடைச்சுக்கிட்டு இப்படியா வந்துட்டு ஆவியானவர் வந்துட்டு செயல்படுவார்? அவர் வந்துட்டு கலகத்தின் தேவன் அல்ல.
சமாதானத்திற்கு தேவனா இருக்கிறார். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது அப்படின்னு 1 Corinthians 14:40 எழுதி இருக்குது. சோ கிட்டத்தட்ட நம்ம இதுல வாசிச்ச வசனங்கள்ல அதிகமான வசனங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலையும் 1 Corinthians 14ஆம் அதிகாரத்துல தான் வாசிச்சோம். நான் 1 Corinthians 14ஆம் அதிகாரம் தான் அந்நிய பாஷையை பத்தி அதிகமா எழுதப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரமா இருக்கிறது. சோ அந்நிய பாஷையை பத்தி நீங்க அதிகமா புரிஞ்சுக்கணும்னாக்க அப்போஸ்தலர் 2லயும் 1 Corinthians 14ஐயும் நீங்க டீட்டெயிலா வாசிச்சு பாருங்க. இது மனிதர்களுக்குரிய ஒரு பாஷையாக இருக்க வேண்டும். அர்த்தம் சொல்வதற்கு ஆள் வேண்டும். 2 பேர் மிஞ்சினால் 3 பேர் மட்டில் பேசப்பட வேண்டும். ஒருவராக பேச வேண்டும். இதைத்தான் ஆவியானவர் அந்நிய பாஷை என்று பேசுகிறார். பட் நம்ம சரித்திரத்திலையும் கிறிஸ்தவ சரித்திரத்திலையும் படிச்சு பார்த்தோம். கிபி 100 முதல் கிபி 1900 வரைக்கும் யாருமே அந்நிய பாஷை பேசல. அப்படி பேசப்பட்டதாக சரித்திரத்துல அதிகமா எழுதப்படல. சோ முதல் ஒரு 70 ஆண்டுகள் கிபி 31 முதல் கிபி 100 வரை நிறைய பேர் அந்நிய பாஷை பேசியிருக்கிறாங்க. அதன் பிறகு கிபி 1900க்கு பிறகுதான் நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுறதுக்கு இவங்க தொடங்கி இருக்கிறாங்க. இது உண்மையான அந்நிய பாஷை இல்லைன்றதை நம்ம பார்த்துட்டோம். அதனால வரங்களை நாடுவதை பார்க்கலாம், நீங்க ஆவியின் கனிகளை நாடுங்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிற இந்த ஆவியின் கனிய நாடி நம்ம அன்போடு கர்த்தரை அன்பு செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அன்பு செய்து பரலோக ராஜ்யத்திற்கு நாம் தயாராகும். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.